ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நம்ம இன்றைக்கி நம்மளுடைய கற்கவல்க சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் இருக்கக்கூடிய இயல் 2ல் உள்ள பராபர கன்னி அப்படிங்கிற ஒரு கவிதை பேழை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கன்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2 அடிகளில் கூறக்கூடிய பாடல் வகையை தான் நம்ம வந்துட்டு கன்னின்னு சொல்லுவோம். நுழையும் முன் அறநூல்கள் வந்துட்டு நம் முன்னோர்களினுடைய வாழ்க்கை அனுபவங்களை வந்து உள்ளடக்கியது. அறநூல்கள் எல்லா அறநூல்களையும் வந்துட்டு நம் முன்னோர்களை வந்து எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய அனுபவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத உள்ளடக்கியது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்வியலுக்கு தேவையான நெறிமுறைகளையும் வந்துட்டு ஒழுக்கத்தையும் வந்து விளக்கக்கூடியது தான் அறநூல்கள். இது வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்துட்டு பொதுவான ஒன்றா தான் இருக்கும். அந்த அறநூலில் கூறக்கூடிய அந்த கருத்துக்களை வந்து நம்ம கடைப்பிடித்து வாழ்ந்தாலே நம்மளுடைய வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படி வாழ்கிறது தான் வந்துட்டு ஒரு சிறந்த வாழ்வு அப்படின்னு சொல்லி நுழையும் முன்னில் கொடுத்துருக்காங்க. அந்த நெறிமுறைகளில் ஒரு 3 நெறிமுறைகள் கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். தம் உயிர் போல் எவ்வுயிருக்கும் தானென்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. உயிர் போல், அதாவது தன்னோட உயிர் போல அனைத்து உயிர்களையும் வந்துட்டு நம்ம கருதக்கூடிய ஒரு சான்றோருக்கு நம்ம தொண்டு செய்யணும். அதுதான், அதாவது நம்ம உயிர் போல் மற்ற உயிர்களையும் வந்து நினைக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு நம்ம தொண்டு செய்கிறவங்களாக இருக்கணும். அதுதான் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு 2 அடியில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. அன்பர்களுக்கு நம்ம ஒரு தொண்டு செய்பவராக நம்ம ஆக்கிக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளை தேடி நம்மளை நோக்கி நமக்கான ஒரு இன்ப நிலை வந்துட்டு தானே வந்து சேரும். நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு உதவி செய்கிறோம் அப்படின்னா, நம்மளை நோக்கி நமக்கான ஒரு இன்ப நிலை நம்மளை நோக்கி தானே வந்து சேரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து, எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. எல்லாரும் வந்துட்டு இன்பமாக வாழணும் அப்படின்னு தான் நினைக்கணும். அதை தவிர வேறு எதுவும் வந்துட்டு நம்ம நினைக்கக்கூடாது, நான் நினைக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் 3வது அடியில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த பாடலை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாயுமானவர். அடுத்து சொல்லும் பொருளும். தண்டருள் குளிர்ந்த கருணை. தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை. தன் உயிர் போல மற்ற உயிர்களையும் வந்து நினைக்கக்கூடிய சான்றோருடைய குளிர்ந்த கருணை. கூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகுதி. செம்மையருக்குன்னா சான்றோருக்கு. செம்மையருக்குன்னா சான்றோருக்கு. ஏவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டு. பராபரமே அப்படின்னா மேலான பொருளே. பராபரமேனா மேலான பொருளே. பணி அப்படின்னா தொண்டு. எய்தும் கிடைக்கும். எல்லாரும் அப்படின்னா எல்லா மக்களும். அல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தவிர வேறு எதுவும் நினைக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்களா, அது அல்லாமல்னா அதை தவிர. அடுத்து நூல்வெளி. இந்த பாடலை எழுதியவர் யார்? தாயுமானவர். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியை ஆண்ட விசய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்காளராக வந்து பணிபுரிந்தவர் தான் நம்மளுடைய தாயுமானவர். இந்த பாடல், இந்த பராபர கன்னி அப்படிங்கிற பகுதி வந்துட்டு தாயுமானவர் பாடல் அப்படிங்கிற ஒரு நூலில் வந்துட்டு உள்ளது. இந்த நூலை தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்களாமா. இந்த நூல் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயுமானவரினுடைய பாடலில் இடம்பெற்றிருக்கு. இந்த நூலை வந்து என்னன்னு சொல்லி போட்டுருவாங்க, தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. இந்த பாடல் வந்துட்டு அதாவது இப்பாடல் வந்துட்டு பராபர கன்னி எனும் தலைப்பில் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லைங்களா, கன்னி அப்படிங்கிறது 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. இந்த பாடலை எழுதினவர் தாயுமானவர். அவர் வந்துட்டு திருச்சியை ஆளக்கூடிய அந்த சொக்கலிங்கர்கிட்ட வந்துட்டு கணக்காளராக வந்து பணிபுரிஞ்சிருக்கிறாரு. பராபர கன்னி அப்படிங்கிற பாடல் வந்துட்டு தாயுமானவர் பாடல் அப்படிங்கிற ஒரு நூலில் இடம்பெற்றிருக்கு. இந்த நூலை வந்துட்டு தமிழ் மொழியினுடைய உபநிடதம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. பராபர கன்னியில் கன்னி அப்படிங்கிறது 2 அடிகளில் பாடக்கூடிய ஒரு பாடல் வகை. அடுத்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தம் கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தம் உயிர். ஆப்ஷன் ஆ. இன்புற்று கூட்டல் இருக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்புற்றிருக்க. ஆப்ஷன் ஆ. தானென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தான் கூட்டல் என்று. ஆப்ஷன் ஆ.
சோம்பல் என்னும் சொல்லிற்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்கவழுக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நீங்கள் நல்வர் அப்படிங்கிற ஒரு கவிதை பேழையில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.